Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 7. போர்ட்டிகோவில் வேகமாய் வந்து நின்ற மாருதி எஸ்டீமிலிருந்து டாக்டர் மோகன் பிரசாத் மெடிக்கல் கிட்டோடு இறங்க அதில் பதற்றமாய் அவரை எதிர்கொண்டு கிட்டை வாங்கிக் கொண்டார். வாங்க டாக்டர். யமுனாவுக்கு இப்போ எப்படி இருக்கு அகில்? மயக்கத்தை தெளிவிச்சிட்டோம் டாக்டர். பட் ஷீ இஸ் நாட் ஃபீலிங் வெல். இதுக்கு முந்திவே எப்போதாவது இந்த மாதிரி மயக்கம் போட்டதுண்டா? இல்லை டாக்டர், இதுதான் முதல் தடவை. மேரேஜ் இன்விடேஷன் பண்டில் பூஜை அறைக்குள்ளே வைக்க போனவ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இருவரும் ஹாலை கடந்து பூஜை அறைக்கு பக்கத்தில் இருந்த படுக்கை அறைக்குள் நுழைந்தார்கள். யமுனா கட்டலில் கண் மூடி படுத்திருக்க அவளுக்கு இருபுறவும் சிவப்பிரகாசம் திலகவதியும் தெரிந்தார்கள். இருவர் முகங்களிலும் கிரகண நிழல். திலகவதியின் கன்னங்களில் கண்ணீர் உழுத அடையாளம் தெரிந்தது. யமுனாவின் தலைமாட்டில் கவலை கோட்டின் முகங்களோடு சௌமியா, ஹரிதா. மோகன் பிரசாத்தை பார்த்ததும் திலகவதியின் கண்கள் சட்டென்று நீர் கோத்து கொண்டது. குரல் தழுதழுக்க வெளிப்பட்டது. டாக்டர், யமுனாவுக்கு என்னன்னு பாருங்க. கல்யாணமான இந்த 2 வருஷ காலத்தில் ஒரு நாள் கூட தலைவலி காய்ச்சல் படுத்ததே கிடையாது. இன்னைக்கு பூஜைக்கு போனவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. டாக்டர் மோகன் பிரசாத் ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு யமுனாவுக்கு பக்கமாக உட்கார்ந்து ஸ்டெத்தை மார்பின் மீது வைத்து நகர்த்தினார். பின் நாடி துடிப்பை சோதித்து பார்த்துவிட்டு தன் பிரிஸ்கிரிப்ஷன் பேடை எடுத்து பால் பாயிண்ட் பேனாவை பிதுக்கிக் கொண்டு வேகமாக இதை எழுதி பக்கத்தில் நின்றிருந்த அகிலிடம் இருந்தார். இதை உடனடியாக வாங்கிட்டு வாங்க. அகில் பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி பார்த்தால் கிறுக்கலாய் ஒரே ஒரு வாக்கியம் இருந்தது: 1 கிலோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பா. அகில் திகைப்பாய் மோகன் பிரசாதை பார்த்தான். என்ன டாக்டர் இது? இப்போதைக்கே இந்த மருந்தை தான் எழுதி கொடுக்க முடியும். வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுங்க. 8 மாதத்தில் நீங்கள் அப்பா, யமுனா அம்மா. டாக்டர் சொன்னதை கேட்டு சிவப்பிரகாசம் ஒரு குழந்தையாய் மாறி வாயில் இருந்த மிச்சப்பற்களை காட்டி சிரிக்க திலகவதி யமுனாவின் குறிந்து அவளுடைய கன்னங்களை தடவினாள். ஏ ராஜாதி, இதுக்காகவா இப்படி பயப்படுத்தின? அண்ணி கங்க்ராட்ஸ். சௌமியா யமுனாவின் இடது கையையும் ஹரிதா வலது கையையும் பற்றி கொண்டார்கள். வி வாண்ட் ஜூனியர் அகில். கண்களை மூடி சோர்வாய்ப்படுத்தியிருந்த யமுனாவுக்கு தான் உண்டாகியிருப்பது சந்தோஷத்தை கொடுத்தாலும் அடிமனசுக்குள் மூண்டிருந்த கலவரம் அந்த சந்தோஷத்தை விரட்டி அடித்தது. மனக்கண்ணில் லீலாகிருஷ்ணனின் ஃபோட்டோவை காட்டிக்கொண்டு இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன் சிரித்தார். திலகவதி மகனிடம் திரும்பினாள். டே அகில், காரை எடுத்துகிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்வீட்டு வாங்கிட்டு வாடா. அப்படியே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஒரு 1/2 கிலோ. ஏதோ கிளம்பிட்டேன். கார்ச்சாவியை சுழற்றி கொண்டு அகில் புறப்பட்டு போக திலகவதி கட்டிலில் ஏறி யமுனாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தால் தன் வலது கை ஆட்காட்டி விரலை உயர்த்தினாள். இந்த பாரு யமுனா, இனிமேல் இந்த வீட்டில் நீ ஒரு துரும்ப கூட கிள்ளி போடக்கூடாது. வீட்டில் 2 வேலைக்காரிங்க இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டும். சமையல் கட்டை எட்டி கூட பார்க்கக்கூடாது. கல்யாணம் ஆகிறப்ப வரைக்கும் சௌமியாவும் அதுக்கப்புறம் நானும் சமையலை பார்த்துக்குவோம். உன்னோட வேலை என்ன தெரியுமா? சாப்பிடணும், தூங்கணும், டிவி பார்க்கணும். வீட்டுப்படியை தாண்டக்கூடாது. பகீர் என்றது யமுனாவுக்கு. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன் எனக்காக காத்து கொண்டிருப்பார். சரளாவை வர சொல்லியிருக்கேனே. திலகவதி உற்சாகமாக பேசிக்கொண்டே போனாள். யமுனா, ஒவ்வொரு மாதம் உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்த்த விசேஷம் இதுதான். இன்றைக்கி லலிதாம்பிகா கோவிலில் தேங்காய் அர்ச்சகர் உடைக்கிற போது உள்ள தேங்காய் பூ இருந்தது. அர்ச்சகர் பார்த்துட்டு இப்படிப்பட்ட தேங்காய் அம்பாளோட பூஜைக்கு கிடைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொன்னாரே. சிவப்பிரகாசம் யமுனாவின் முகத்தை படித்து விட்டு கேட்டார். நம்ம யமுனா, நாங்கள் எல்லோரும் இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே உன்னோட முகத்தில் மட்டும் அந்த சந்தோஷத்தோட அறிகுறியே காணுமே. யமுனா வலுக்கட்டாயமாக புன்னகைத்தார். என் மனசுக்குள்ளே இப்போது ஒரு தீபாவளியோட சந்தோஷம் நிரம்பியிருக்குமாம்மா. என்ன பேசுறது, சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அண்ணி, ஹரிதா யமுனாவின் தோளை தொட்டார். ஜூனியர் அகிலுக்கு நான் தான் பேர் வைப்பேன். பேர் கூட ரெடி. கின்னஸ் சாதனையில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அமோகமான பேர். டாக்டர் கேட்டார். எங்க சொல்லு பார்ப்போம். ஹரிதா தொண்டை சிறுமி கொண்டு சொன்னார். மதனகோபால், சந்திரசேகர், ரவிசங்கர, வெங்கட்ரமண, சிவராம, கிருஷ்ணகுமார். எல்லோரும் சிரித்து கொண்டிருக்க வேலைக்கார பெண் சரோஜா அரைவாசல் நின்று குரல் கொடுத்தார். அம்மா. எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். திலகவதி கேட்டார். என்ன சரோஜினி? அம்மா, யமுனாவை பார்க்குறதுக்காக யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. யமுனாவையா? ஆமாம்மா. யாருன்னு கேட்டியா? கேட்டம்மா. என்னமோ பேர் சொன்னார், புரியல. திலகவதி பெரிய மகளிடம் திரும்பினார். சௌமியா, யாருன்னு போய் பாரு. சௌமியா தலாட்டி விட்டு அறை நின்றும் வெளியேறி போக யமுனாவின் இதயம் தீப்பற்றி கொண்டு காட்டு பகுதியை மாறியது. திருப்பதி யார்? இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனா? இல்லை சிவப்பு பனித்துளி வேண்டும் என்று கேட்டு டெலிஃபோன் பண்ணிய நபரா? யமுனா தவிப்போடு காத்திருக்க 2 நிமிஷம் கழித்து சௌமியா உள்ளே வந்தாள். அவள் முகம் வெகுவாக மாறியிருந்தது. சற்று முன்பு வரை இடம் பிடித்திருந்த அந்த சந்தோஷம் இப்போது முகத்தில் இல்லை. யமுனாவின் இதய துடிப்பு உச்சத்துக்கு போயிற்று.
அந்த நெரிசலான போக்குவரத்திலும் பர்வத ராஜகுமாரி காரை வேகமாய் ஓட்டியது வருணுக்குள் வியப்பை விதைத்தது. ரியர்வியூ கண்ணாடியில் அவளுடைய முகம் தெரிந்து புன்னகைத்தது. என்ன வருண், பேசாமலே வரீங்க? எதுக்கு இந்த இருக்கோம்? பி கம்ஃபர்டபுள். என்ன மாதிரியான ஒரு அழகான பெண் காரை ஓட்டும்போது கொஞ்சம் ஜோவியலாக இருக்கலாமே. வருண் எரிச்சலாய் புன்னகைத்தான். நீ முதல்ல ஒழுங்காக காரை ஓட்டு, இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி GH மார்ச் வரையில் நீ நானும் போக வேண்டியிருக்கும். ஓகே சோக். இப்படிப்பட்ட நெரிசலான டிராஃபிக்கில் காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறதுல ஒரு த்ரில்லே இருக்குது. எதிரில் அந்த ஒரு பூதாகாரமான ட்ரக் லாரியை மயிரிழையில் தவிர்த்து வளைவில் ஸ்டியரிங்கை ஒடித்தாள் பர்வத ராஜகுமாரி. வருணின் உடம்புக்குள் ஓடிக்கொண்டிருந்த மொத்த ரத்தமும் மைக்ரோ வினாடி நேரம் ஸ்தம்பித்து போய் தலைதறிக்க ஓடியது. வருண் கேட்டான், இப்போ நாம் எங்கே போகிறோம்? முதல்ல என்னோடய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் கேள்விகளுக்கு என்னோடய பதில் தயாராக இருக்கும். என்னை பற்றி தான் உனக்கு எல்லாமே தெரியுமே, அப்புறம் என்ன கேட்க வேண்டியிருக்கு? ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கத்தான். என்ன கேட்கணுமோ கேளு. லாயல் குரூப்ஸில் வேலை கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு அங்கே என்ன வேலை கொடுத்துருக்காங்க? செக்யூரிட்டி வாட்சர். ஊட்டியில் போஸ்டிங்க. சம்பளம் எவ்வளோன்னு சொல்லணுமா? அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் படிச்சிருக்கிற படிப்புக்கும் கிடச்சிருக்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லையே. தேசிய அளவில் துப்பாக்கி சுடும் போட்டியில் நான் 2வது இடம் பெற்றிருந்த சர்டிஃபிகேட் விட்டு பார்த்ததும் எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. உங்களை இன்டர்வியூ பண்ணது யார்? MD தான். அவரோட பேர் தெரியுமா? தெரியும், தயானந்த். தயானந்த் ஒரு நேர்மையான மனிதர். அதனால தான் தன்னோட கம்பெனியில் லாயல் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அவருக்கு பொய் சொல்கிறவங்கள கண்டா பிடிக்காது. நீங்கள் ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இந்த உண்மை அந்த தயானந்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? தெரியும். அந்த நிமிஷமே வேலை பறி போகும். பழையபடி ஒவ்வொரு கம்பெனியாக போய் வேலை கேட்டு படியேற வேண்டி தான். அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட நினைப்பு அதுதான். நீங்கள் ஜெயிலுக்கு போன விஷயம் உங்கள் காதலி ஜெனிஃபருக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்ச என்னாகும்? காதல் கலரைக்கு போயிடும். காதலை இழக்க நீங்கள் தயாரா? அதுக்கு பதிலாக என்னோட உயிரை இழக்க தயாராக இருக்கேன். ஓ, உங்கள் காதல் அவ்வளோ ஸ்ட்ராங்கா? அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு போன உண்மை என்றைக்குமே ஜெனிஃபர் காதுக்கு போகக்கூடாது. ஆமாம். என்ன ஒரு இக்கட்டான நிலைமை. உங்களை பார்க்கவே எனக்கு பாவமாக இருக்குது வருண். இந்த பாரு, நீ ஒன்று என்னை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட கேள்விகள் முடிஞ்சதா இல்லை இன்னும் பாக்கி இருக்கா? ஓவர். இனி நான் கேட்கலாமா? கேளுங்க. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்? முட்டுக்காட்டுக்கு. அங்கே யார் இருக்காங்க? என்னோட பாஸு. யார் அவர்? அவர் யாருன்னு முன்கூட்டியே சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. சரி, அவருக்கு என்கிட்ட என்ன பேசணும்? அதை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது. உங்களை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டியது மட்டும்தான் என் வேலை. அவரை போய் பார்த்த பிறகு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். வருண் மேற்கொண்டு பேச முயல அவள் கையர்த்தி விடாள். சாரி, இனிமேல் நான் எதுவும் பேசக்கூடாது. காரின் ஆடியோ பட்டனை தட்டினால் கசல் ஒலித்தது. வருண் இடது கை முஷ்டியை வலது உள்ளங்கையில் குத்தி கொண்டு ஆயாசமாய் சாய்ந்தான். கார் இப்போது சென்னையின் சந்தடிகளை விட்டு விலகி முட்டுக்காட்டை நோக்கி போய்கொண்டிருந்தது. 40 நிமிஷ பயணம். 2 பக்கமும் சவுக்கு மரத்தோப்பு விடாப்பிடியாக வந்து கொண்டிருக்க குங்குமமாய் சிவந்து போயிருந்த மேற்கு திசை சூரியன் மரங்களுக்கு பின்னால் விட்டு விட்டு தெரிந்தான். இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? வருண் கேட்க நினைத்த வினாடி கார் திடுமென்று வேகத்தை குறைத்து கொண்டு இடது பக்கமாக மண்டியிருந்த சவுக்கு தோப்பின் இருட்டுக்குள் நுழைந்தது. வருணுக்கு முதலாய் பயம் வந்தது. தொடரும்.